தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் குழந்தைங்க மூக்கில் இந்த மாதிரி எதாவது போட்டுக்கிட்டா அதை நீங்களே வீட்டில் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க காமனாக மூக்கில் பொட்டுக்கடலையோ இல்லை ஏதாவது டாயோ இல்லை ஏதாவது பீட்ஸ் மாதிரி மூக்கில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும் போது உடனடியாக பேரண்ட்ஸ் பண்ணுற ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, அதை ஒரு ஈர்க்குச்சியோ இல்லை டூத் பிக்கோ வச்சு அதை நோண்டி வெளியில் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இல்லைனா அந்த மூக்கை ப்ளோ பண்ணி அதை வெளியில் எடுத்துடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால 3 ஆபத்துகள் வரலாம். ஃபஸ்ட்டு, அதை ப்ளோ பண்ணி எடுக்கும் போது ஒரு குழந்தைக்கு வெளியில் மட்டும் ப்ளோ பண்ணுறதுக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ மூக்கு நல்லா இழுத்து ப்ளோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இழுக்கும் போது அந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட் இன்னும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புண்டு. ரெண்டாவது, இந்த மாதிரி டூத் பிக்கு இல்லை ஈர்க்குச்சி வச்சு அதை வெளியில் எடுக்க ட்ரை பண்ணும்போது மூக்கு சுற்றி இருக்கிற அந்த சதையை தொட்டாலே அதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ப்ளீடிங் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப ஜாஸ்தி. மூணாவது, ஒருவேளை தப்பி தவறி அதை உள்ளே தள்ளிட்டோம் அப்படின்னா அது உங்கள் லங்ஸ்குள்ளே போயிட்டு லங்கு உள்ள இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி ஆச்சுன்னா அது உயிருக்கு ரொம்ப ஆபத்தானது. ஸோ இந்த மாதிரி மூக்குலேருந்து ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். நீங்கள் அதை ஏதாவது பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணாமல் உடனடியாக ஒரு ENT டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அதை ஃபியூ செகண்ட்ஸில் ஈஸியாக எடுத்துருவாங்க. கிட்ஸ் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.